ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 6th செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு அதோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப கலகலப்பாக இருந்தாலும் கடைசியில் ரொம்ப பயங்கர சோகமாக முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எபிசோடோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இப்போ ஆதி வந்துட்டு போய் அந்த ரவுடிகளெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராரு. பாரதியும் தமிழும் அப்படியே ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஆதி வந்த உடனே தமிழ் ஓடி போய் கட்டிக்கிறாப்பா. ஆதிப்பா என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் ஆலையேரா? உடனே ஆதி சொல்கிறாரு, எல்லாரையும் அடித்து தடுத்தியாச்சு, அவ்வளோதான், நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன போய் எல்லாரையும் அடிச்சிங்களா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. அதுக்கு உடனே தமிழ் சொல்கிறா, ஆமாம்மா, பின்ன அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, ஆதி அப்பா பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்கிறா. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆமாம், இவர் போய் அடிச்சுட்டு வருவார், அவங்கெல்லாம் பின்னாடியே நமக்கு தான் அதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. ஸோ இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஒன்றும் பேப்பரை பார்த்துட்டு வந்த ரவுடிங்க இல்லை, இவங்க ஏதோ லோக்கல் ரவுடிங்க தான், மேபி அந்த ஆண்டாளோட அப்பாவுக்கு பிடிக்காதவங்களாக கூட இருக்கலாம், சரி விடுங்க, அதெல்லாம் மிரட்டியாச்சு, அவங்க இனிமேல் இந்த வீட்டு பக்கம் இல்லை தெரு பக்கம் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு பாரதி சரி வா தமிழ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தமிழ் உடனே ஆதி கையை பிடிச்சிட்டு, இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஸோ பாரதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு ஒத்துக்கிறாங்க, அங்கேயே இருக்காங்க. அப்போ ஏதோ ஆதியோட கையில் தமிழ் பார்க்குறா, ஒரு சின்ன அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. உடனே போய் அவள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பாரதி கையில் கொடுத்து, நீங்கள் சரி பண்ணுங்கள், அவங்களுக்கு மருந்து போடுங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே இதை கேட்டவுடனே பாரதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தமிழ் விடாமல், இல்லை அப்பா போய் நமக்காக தானே சண்டை போட்டு வந்தார், நீ இப்போ செய்யுமா அப்படின்னு சொல்கிறா. திட்டிக்கிட்டே அவங்க மருந்தெல்லாம் போடுறாங்க. ஆதி பயங்கரமாக க்யூட்டாக நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவர் அப்படியே நடிக்கிறாரு, பெருசாக வலிக்கிற மாதிரி ஒரு சின்ன அடிக்கி. ஸோ மருந்தெல்லாம் போட்டு முடித்த உடனே தமிழ் சொல்கிறா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறா. சரி நூடுல்ஸ் பண்ணி தரட்டுமா தமிழ் அப்படின்னு கேட்குறாரு ஆதி. உடனே போய் தமிழும் ஆதியும் நூடுல்ஸ் பண்ணுறாங்க. பாரதியும் பசிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர் பண்ணி கொடுக்குறத சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் சேர்த்து நூடுல்ஸ் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. இவங்க முதல்ல சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தமிழ் அடம் பிடிச்ச உடனே சரின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே தமிழ் கேட்குறா, இந்த வீட்டில் என்னப்பா டிவி இல்லையா, ஏசி இல்லையா, வாஷிங் மிஷின் இல்லையா, எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படிப்பா இங்கே இருக்கீங்க, நீங்கள் அந்த வீடு நம்ம பெரிய வீடாக இருக்கும், நமக்கு உங்களுக்கு நிறைய சௌரியமாக இருக்கும், ஆனால் நீங்கள் எப்படிப்பா இந்த வீட்டில் குட்டி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறா. உடனே ஆதி சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய வீட்டில் நான் இருந்தாலும் நீங்கள்லாம் இங்கே தானே இருக்கீங்க, எனக்கு இந்த வீட்டில் எனக்கு என்ன வசதி இல்லைனாலும் எதிர்த்த வீட்டில் நீங்கள் 2 பேர் இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே பாரதிக்கு பயங்கர கோவம் வந்துடுறது. திருப்பி உடனே அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னோட இயலாமையை நீங்கள் பயன்படுத்திக்க பார்க்குறீங்க, எனக்கு இப்போ முடியலன்னு உடனே நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆதியை பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, தமிழ் கேட்டதுக்கு நான் பதில் தான் சொன்னேன் பாரதி, வேறு எதுவும் சொல்லலை, இதை வச்சு உங்களை கவரப் பண்ணோம் நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பாரதி கேட்கல, எப்பவும் போல் சண்டை போட்டு தமிழையும் இழுத்துன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. பாவம் தமிழ் பண்ணி வச்ச மேகியை கூட சாப்பிடாமல் அவள் கிளம்பி போயிட்டா. ஸோ இவருக்கு அப்படியே அந்த தட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆண்டாளும் பாரதியும் பேசிக்கிறாங்க. அப்போ உடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் ஆண்டாளும் சொல்கிறாங்க, அங்கே சாமி ஆடினது குறி சொன்னது எல்லாத்தையும். அதே மாதிரி பாரதி இங்கே நடந்ததையும் சொல்கிறாங்க. ஓ, அந்த ஏற்ற வீட்டில் இருக்கிறவர் உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரா, அழகனோட ஹெல்ப் ஃப்ரெண்டு தானே, அது உனக்கு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, அவரும் ஆள் நல்லா இருக்காரு, நீயும் உனக்கும் ஆள் நல்லா இருக்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கிண்டல் பண்ணுறாங்க. திருப்பி இவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்க, இவங்க அழகரை மன்னிச்சிரு அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க ஆண்டாள் கிட்ட. அதே மாதிரி ஆண்டாள் நீ தமிழோட அப்பாவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அழகனும் நம்ம ஆதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதே தான் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆண்டாள் பொண்ணு இப்போ பாரு வீட்டில் நம்ம இப்படி சாமி ஆடிட்டு வந்ததுனால இதுக்கு நடுவில் ஆண்டாளோட அம்மா அழகன்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி இப்போ சாமி ஆடின போது நீ நல்ல வாக்கெல்லாம் சொன்னப்பா அப்படின்னு சொல்லி தம்பின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டா மாதிரி அவங்க பேசுவாங்க. என் சாமி பொய் சொல்லாது, ஸோ ஏதோ நீ நல்லதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, கொஞ்சம் ஆண்டாள் முன்னுக்கு முரணாக தான் பேசுவா, ரொம்ப பிடிவாதக்காரி தான், பட் கொஞ்சம் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி நீ கொஞ்சம் கூட்டிகிட்டு போப்பா, அவளோட நல்லபடியாக வாழணும் நீ அப்படின்லாம் சொல்லி பேசியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே அழகருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்துடும், ஓகே இந்த வீட்டில் ஒருத்தரை நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவர் நம்ம ஆதிக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஆதி ஒன்றே சொல்வார், பரவாயில்லடா, ஒரே ஒரு நாள் போய் நீ சாமி ஆடி இப்போது எல்லாரையும் கவரப் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உங்கள் மாமியாரே உனக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ உடனே இதனடா கையில் அடியெல்லாம் பட்டுருக்க, அந்த எழுத்து இங்கே இருக்கிற பாரதிக்காக நீ சண்டை போட்டு இப்படி விழுப்புண்ணெலாம் வாங்கி வந்திருக்கியா, எனக்கு என்னமோ சரியாக படல மாப்பிள்ள, நீ எப்போ பார்த்தாலும் அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்க, இது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லு, நான் வேணா பேசி அவள் அந்த பொண்ணையும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி
பண்ணி வைக்கிறேன், என் மேலே அந்த பொண்ணுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, உன்னை பற்றி நான் வேணால் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஆதி நினச்சிக்கிறாரு, நீ போய் பேசு, உன் மேலே இருக்கிற அபிப்பிராயமே போயிடும், அவங்க அவ்வளோதான் உன்னையும் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது பாரு அதெல்லாம் ஒன்று வேண்டாண்டா சும்மாண்டா அப்படிங்கிறாரு. உடனே அழகன் கேட்குறாரு, சரி என்ன தான் உன் மனசில் வச்சிட்ருக்க அதையாவது சொல்ல அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, என்னோடய மனசில் வந்து என்னோடய பொண்ணும் என்னோடய ஒய்ஃபும் சீக்கிரமே வந்து என்னோட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது மட்டும் தாண்டா இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். நான் எப்படி அவங்கள பிரிஞ்சு வருத்தப்படுறேனோ அதே மாதிரி அவங்களும் என்னை பிரிஞ்சு கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. இப்போ நைட் ஆகுது. இப்போ வந்து பாரதியும் தமிழும் ரூமில் இருக்காங்க. அப்போ பாரதி வராங்க உள்ள, தமிழ் ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ உடனே பாரதி கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி ஒரே சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து தமிழ் சொல்கிறா, என்னம்மா இது, எதுக்குமா இப்படிலாம் நம்ம இருக்கோம், அப்பா பாவம் இல்லை, எவ்வளோ வசதியான வீட்டில் இருந்தவர் இப்படி வந்து நமக்காக இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே பாரதிக்கு கோவம் வருது. ஆமாம், பின்ன நம்ம மட்டும் இங்கே என்ன சந்தோஷமாவா இருக்கும், உனக்கும் தான் தாத்தா பாட்டி எல்லாரும் தான் இருந்தாங்க, எல்லாரையும் விட்டுட்டு அனாதை மாதிரி தானே இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம், இப்போ நாம் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, ஆமாம்மா டெய்லி நைட்டு நீ அழறதை நான் பார்க்குறேன், ஏம்மா நீயும் கஷ்டப்பட்டு அப்பாவையும் இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஒன்றே பாரதி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் இந்த தண்டனை அவருக்கு மட்டும் இது தண்டனை இல்லை, நமக்கும் சேர்ந்து தான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஒன்றே தமிழ் சொல்கிறது, அப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருமா, ஆதி அப்பா ரொம்ப நல்லவர், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுன்னு இருக்க, அப்பா ரொம்ப நல்லவர் திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்கவும் பாரதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து பலர்னு அடிச்சிடுறாங்க தமிழை. அடித்தோடனே திருப்பி அழுதுகிட்டேவும் சொல்கிறது, இல்லைம்மா நீ தான் தப்பாக புரிஞ்சிருக்க, அப்பா வந்து ரொம்ப நல்லவர், ஆதி அப்பா தப்பே பண்ண மாட்டார், நீ வந்து ஒரு வாட்டி பேசி பாருமா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது உடனே பாரதி சொல்கிறாங்க, உனக்கு புரியாது தமிழ், என்னோடய வேதனையே உனக்கு புரியல, நம்ம வாசு அப்பாவை நம்மக்கிட்டேருந்து பிரித்ததே உன் ஆதி அப்பா தான், அதனால் தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத, இதை புரிஞ்சுக்கிற வயசும் உனக்கு இல்லை, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நீ எனக்குன்னா நம்ம உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடனே அது சொல்கிறது, உனக்கு நீ எனக்குன்னா நமக்கு ஆதி அப்பா அப்படின்னு சொல்கிறது தமிழ். இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. தமிழும் அழுதுகிட்டே தூங்கிடுறா. இப்போ காலையில் ஆகிடுது. அவங்க ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா தமிழை காணோன்னே இவங்க பயந்து போய் வீடு முழுக்க தேடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஆண்டாள்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அவளும் தன் ரூமுக்கு வரலன்னு சொன்ன உடனே யோசிச்சு பார்த்துட்டு, சரி அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆதியோட வீட்டுக்கு வராங்க. ஆதி வீட்டில் வந்து பார்த்தாக்க தமிழ் வந்து அப்படியே ஆதி நெஞ்சில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆதி அப்படியே அவளை கட்டிட்டு அவரும் தூங்கிட்டு இருக்காரு உட்காந்து. ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே மிரட்டுறாங்க, மொழியிலேயே அவரை போட்டு ஆதியை முறைக்கிறாங்க. ஆதி உடனே தமிழை கீழே படுக்க வச்சுட்டு உடனே வந்து சொல்கிறாரு, இல்லை பாரதி நான் ஒன்றும் பண்ணலை, நான் 3-4 மணி இருக்கும், அப்போ வந்து தமிழ் வீட்டு கதவை தட்டினா பயமாக இருக்குன்னு சொன்னால் அதான் இங்கே என் கூடவே இங்கே படுக்க வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து இப்போ ரொம்ப பயங்கர எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, இதை பாருங்கள், எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ யாருமே என் கூட இல்லை, எனக்கு மாமனார் மாமியார் இருந்தாங்க, அவங்களும் இப்போ என் கூடவே இல்லை, எனக்கு இப்போ இருக்கிறது தமிழ் மட்டும்தான், அவளையும் உங்கள் பக்கம் எதையாவது சொல்லி இழுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை வந்து தமிழை என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழறாங்க. உடனே ஆதியும் அழறாரு. இந்த மாதிரி நான் வந்து என்றைக்குமே உங்களையும் தமிழையும் பிரிக்கணும்னு நினச்சதில்லை, உங்களோட நான் சேர்ந்து வாழணும் தான் நான் வந்து நினச்சிருக்கேன். நீங்கள் முன்னாடி சத்தியம் வாங்கின போது கூட நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆனால் உயிரோடவாது இருப்பேன், ஆனால் தமிழ் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் என்னால் உயிரோட கூட இருக்க முடியாது, எனக்கு உங்களை விட தமிழை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னையும் தமிழையும் நீங்கள் பிரிச்சிடாதீங்க பாரதி, நம்ம தமிழுக்காகவாது நம்ம சேர்ந்து வாழலாம் பாரதி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க, நீங்களாவது வந்து ஃபஸ்ட்டு தமிழை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு உங்களை தான் அது ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே, ஆனால் நான் வந்து இப்போ விலகி இருக்கேன் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் பண்ண காரியம்தான். ஏன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச போது நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நான் நடு ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன், ஆனால் நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, என்னால் என் மனசை சமாதானப்படுத்திக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாங்க. உடனே ஆதி இப்படி சமாதானப்படுத்த இப்படி தொட போகிறாரு, தொடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் உடனே இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போதே அவங்க வந்து தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்கன்னு சொன்ன உடனே ஆதி உடனே சரி நான் ஒன்றுமே உங்களை இனிமேல் சொல்லலை, நீங்கள் வந்து தமிழை தூக்கிட்டு போங்க அப்படின்னு உடனே பாரதி இப்படி பார்க்குறாங்க. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, எனக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும், ஆனால் தமிழுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தூக்கிட்டு போங்க பாரதி, நான் இனிமேல் உங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாரதி போய் தமிழை தூக்கிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. ஆதி அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாரதி வந்து எமோஷ்னலாக இப்போ தான் பேசியிருக்காங்க, எப்பவும் கோமாவே பேசிகிட்டு இருந்த எபிசோடு போக இன்றைக்கி தான் கொஞ்சம் எமோஷ்னலாக அவங்களும் பிரேக் அவுட் ஆகி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க வெளியில். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இவங்களை சேர்த்து வைக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.